சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு பரபரப்பு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் ஈரோட்டில் அதிமுகவுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீடு மிக பரபரப்பாக காட்சியளிக்கிறது. அவருடைய தொண்டர்கள் அவர் வீட்டின் முன்பு குவிந்து வருகிறார்கள். ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்பெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில இந்த பரபரப்பான காட்சிகளை பார்க்கின்றோம். திரு செங்கோட்டையன் எப்பொழுதுமே பரபரப்புக்கு அந்த பெயர்ல அடிபடாதவர். ஆனால் கடந்த 2 நாட்களாக பரபரப்பு செய்தியில இருந்து வருகிறார். நீங்க திரையில பார்ப்பது போல, நீங்க தொடர்ந்து செய்தியில ஃபாலோ பண்ணிருக்கிறது போல, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடத்தப்பட்டது. அந்த விழாவில் திரு செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. பங்கேற்காத காரணத்தையும் விளக்கினார். ஜெயலலிதா எம்ஜிஆருடைய படங்களை அந்த நிகழ்ச்சியில முன்னிறுத்த சொன்னேன், ஆனா அவங்க செய்யல அப்படின்னு அவர் அதற்கான காரணத்தை வலியுறுத்தினார். அதிருப்தியில் இருக்கிறாரா திரு செங்கோட்டையன்? அந்த அதிருப்தியோடைய வெளிப்பாடு தான் இதுவா அப்படிங்கிற பேச்செல்லாம் அரசியல் அரங்கத்தில் கடந்த 2-3 நாட்களாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில திரு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வீட்டின் முன்பு குவிந்து வருகிறார்கள். இது அரசியல்ல ஒரு தலைவருடைய வீட்டில் அவருடைய ஆதரவாளர் குவிவதெல்லாம் அதிமுகவில் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இந்த பின்னணி என்னன்னு கேட்கலாம். செய்தியாளர் சதாசிவம் ஈரோட்டிலேருந்து இணைகிறார். சதாசிவம், ஆச்சரியமா இருக்கு, திரு செங்கோட்டையன் எப்பவுமே லோக்கி, அவர் சர்ச்சைகளுக்கு போமாட்டார், அவர் இந்த மாதிரியான பரபரப்பு கருத்துக்களை எல்லாம் சொல்ல மாட்டார். இந்த மாதிரியான பரபரப்புகள்லாம் அவரை மையப்படுத்தி நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. இந்த காட்சிகள் என்ன விளக்குகின்றன? நீங்க விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க? அவங்க குவியறதுக்கான காரணம் என்ன? நிச்சயமா அறிகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுக பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆட்சியை பிடிப்பதற்காக பல்வேறு கட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இதற்கிடையே கூட்டணி சம்பந்தமாகவும் பல்வேறு கட்சிகளிடையே பேசி வருகிறார். இந்நிலையில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கான பாராட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதே போல வேலுமணி ஆகட்டும், அதே போன்ற முன்னாள் அதிமுக நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது என்ன சொன்னார்னு பார்த்தோம்னா, நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் அழைப்பு விடுக்கிறீங்க. அதே மாதிரி பேனரில் பார்த்தேன், எங்களை உருவாக்கிய வளர்த்த ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகைப்படங்கள் இல்லாத ரொம்ப கவலை அளிக்குது. அதனால் இந்த புகைப்படங்களாக இடம்பெற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் தான் திட்டத்துக்கு அச்சாரமாக போட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த திட்டத்தில் நீங்கள் இப்படி புகைப்படம் இல்லாமல் நிகழ்ச்சி பண்ணுறீங்க, அதனால் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மாதிரி திட்டமிட்டபடி நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றாரு, சில அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றாரு. ஆனால் இருந்தாலும் முக்கியமாக நிர்வாகிகள் கூடுறதுக்கான காரணம் என்ன? இது ஆர்கனைஸ் ஆகுதா? அவங்க தானா கூடுறாங்களா? இல்லை இது இப்படி அவங்களோட நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு நம்ம திரளுவோம், அவருக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு இது எதனது வெளிப்பாடு? இல்லை, அது பார்த்தோம்னா இன்றைக்கி அவர் அதிமுக மூத்த நிர்வாகியாக இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்தியூர் பவானி சாகர் கோபிக்கு மாவட்ட செயலாளர் இருக்கார். அதனால் அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக பேரூராட்சி நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் எம்ஜிஆரோட அதிமுகவோட 100ஆண்டு விழா பொதுக்கூட்டத்திற்காக அவர் அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது குறித்து நம்முடைய பேசுறதுக்காக அதிமுக நிர்வாகிகள் சிலர் இருக்காங்க, அவங்களுடைய கேட்போம். ஆனால் நீங்கள் இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க? இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுறது அதிமுக ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் அவரை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 100ஆண்டு விழா 108வது பிறந்தநாள் கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலினால தள்ளி வச்சாங்க. நாளைக்கு 3ஆம் தேதி அந்தியூர் தொகுதியின் சார்பாக நடக்கிற பொதுக்கூட்டம் அத்தானியில் நடக்குது. அதுக்கு சிறப்பாக தலைவர் பிறந்தநாள் கொண்டாட வேணும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் ஆலோசனை நடத்துறதுக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சாதனை செம்மல் ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். இல்லை, இது வழக்கமான சந்திப்பு தானே? அடிக்கடி வருவீங்களா? இன்னைக்கு திடீர்னு ஒரு 10 பேர் காரில் ஒரு பரபரப்பாக இருக்கு. அவரோட பேச்சை கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு மீடியாவில் 3 நாளாக அவர் தான் போயிட்டு இருக்காரு. இது அவர் எங்களுக்கு மாவட்ட செயலாளருங்க. மாவட்ட செயலாளர் தினம் கூட சந்திப்போம். அவர் அந்த முறையில் அவரை சந்திக்கிறதுக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம், ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. நாளைக்கு சிறப்பாக செய்யணுங்கிறதுக்கு ஆர்வமாக வந்திருக்கிறோம். எப்படி செய்யணும், மற்றபடி இப்போ குறிப்பிட்ட அவரோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அவர் குறிப்பிட்ட இதுக்கு கட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எல்லாம் நடப்போம். அவருடைய இதுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், அவ்வளோதான். அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அவரை அடிக்கடி பார்க்க வருவீங்களா? இல்லை இப்போ திடீர்னு வர்றதுக்கான காரணம் என்ன? இல்லைண்ணா, நாங்கள் ரெகுலராகவே வருவோம். அவரை பார்க்குறக்காக ரெகுலராக வருவோம். எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருங்க. நாளைக்கு புரட்சித் தலைவரோட 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தலைமையில் அறிவிச்சிருக்காங்க. அதை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணுங்க அடிப்படையில், சிறப்பாக அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தணுங்க அடிப்படையில் சில ஆலோசனைகளை கேட்கறதுக்காக நீங்கள் அந்தியூர் தொகுதி நிர்வாகிகள் அனைத்து அந்தியூர் தொகுதியில் மொத்தம் 5 ஒன்றிய செயலர் இருக்காங்க, 5 பேரூராட்சி செயலர் இருக்காங்க. அனைவரும் இணைந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு தலைவர் பார்க்க வந்திருக்கோம். இல்லை, இப்போ அவர் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு பாராட்டு விழாவில் பங்கேற்காததுக்கு ஒரு காரணம் சொன்னார். உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக தான் பங்கேற்கலன்னு சொல்லி அது ஏற்புடையதா?
நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு நடக்கிற கூட்டத்தின் அடிப்படையில் அதை பார்க்குறதுக்காக தலைவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். நாளைக்கு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காக அதை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். மற்றபடி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அந்த மாதிரி அவரோட பேச்சு ஏதாவது பார்க்குறீங்களா? இவர்கள் வந்து பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு வந்து அவரை வந்து அழைக்க வந்ததாகவே வந்து மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.